குட் மார்னிங். இன்னைக்கு தேதி ஜூன் 2. ஸோ காலையிலே ஒரு சம்பவம்னா பெருசுலாம் இல்லை. வாட்டர் பாட்டிலை வீட்டில் விட்டு வந்துட்டோம். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு இப்போ எடுக்கணும். அதுதான் இப்போதைக்கு வேலை. ஸோ வீட்டுக்கு போயிட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு தான் ட்ரிப்புக்கு போனோம். ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 4 லிட்டர் எடுத்துகிட்டு வருது. ஸோ அது எப்படி இருந்தாலும் காலி ஆகிடும். மதியானத்துக்குள்ளே அடிக்கிற வெயிலில் தண்ணி வந்து சரியாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வண்டி எங்கன்னா அது ஓரமாக போட்டுட்டு போயிட்டு வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு ட்ரிப்புக்கு வந்துடலாம். நம்ம போடலன்னா ஏற்கனவே வண்டியை போட்டு வச்சுக்காங்க. என்ன ஸோ வண்டி இங்கே எங்கன்னா ஓரம் கட்டிட்டு ஸோ நம்ம போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துடலாம். வண்டி இப்படியே ஓரமாக போட்டுடலாம். வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு, வண்டிக்கு போயிடலாம். வண்டியில் போய் வாட்டர் பாட்டில் வச்சிடலாம். வெயில் அந்த மாதிரி இருக்கு, ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு சரியான வெயில். வெளியே இருந்தால் தெரில, வெளியே போயிட்டு திருப்பி காருக்குள்ளே வந்தால் சரியான வெயில். ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு நம்ம கிரவுண்டில் இருந்து இல்லை, கிரவுண்ட் வெளியே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கு. எங்கே இருந்துன்னா அயனாவரம் ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டல். அங்கே இருந்து டி நகரா சம்திங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து டி நகர் வரைக்கும் போகிறோம். அமௌண்ட் வந்து கவனிக்கல எடுக்கிற அந்த ஸ்பீடில். ஸோ ட்ரிப்பை முடிச்சிடலாம். மற்றபடி ஒர்க் அவுட் ப்ராசஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்மளோட டார்கெட் 3 கிலோ ஃபஸ்ட்டு 10 டேஸில் வந்து குறைக்கணும். இந்த 100 டேஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு 10 டேஸில் 3 கிலோ டார்கெட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் குறைப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் போடும்போது வந்து ரிஸ்க்காக வந்து பேசுகிறேன். ஸோ அதை தவிர்த்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1 நிமிஷம் வந்து காட்டுது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருக்கோம் சீக்கிரமாக. டெய்லி தவிர்த்து இன்றைக்கி ஒரு 11:30 ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னும் கஸ்டமரை பிக் பண்ணல. திங்க் 11:50 கஸ்டமரை பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இன்னைக்கு டார்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு சண்டே சாட்டர்டே இருந்தால் கூட சொல்லலாம், ஈஸியாக ஓட்டலான்னு. பட் இது நார்மல் டேஸ். இன்னைக்கு 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ முடிக்க முடியுதுன்னு தெரியல. 2 நாள் கம்மியாக ஓட்டிட்டோம். 2 ஓடி 4 தான். ஒரு நாள் 2000, இந்த நேற்று 2000, நேற்று 2000 ரூபா, நேற்று ஒரு 2000. ஸோ அது ஒரு நாள் கணக்கு தான். நம்ம 2 நாள் ஸ்ப்ளிட் பண்ணி ஓடிருக்கோம். அப்படி பார்த்தா இன்னொரு நாள் நம்ம லீவ் எடுத்துருக்கோம். அப்படி கணக்கு வந்துடும். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டக்க வந்தாச்சு. ஸோ கஸ்டமரை ஏற்றிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ட்ரிப்பு அப்படின்ட்டு வந்து பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சாச்சு. 359 அம்பத்தூரில் முடிச்சாச்சு. மணி கரெக்டாக 12:22. கிட்டத்தட்ட 34 நிமிஷம் ட்ரிப்பு. அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணோம். ரீசார்ஜும் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிடலாம். பண்ணாதான் வந்து ட்ரிப்பு வரும். எப்பவுமே ரேபிடோவில் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் வந்து லாபம். ஸோ ஏன்னா 11,100 சில்லற பண்ணிங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ நான் பண்ணுற ஸ்கீம் வந்து 10,000 ரூபா தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து 590 ரூபா நம்ம பண்ணோன்னா 10,000 ரூபா வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் ரேபிடோவில். மற்றபடி 1000 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 5000 ரூபாய்க்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி ஸ்கீம்ஸ் வந்து ரேபிடோவில் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து 1000 ரூபாய் ஸ்கீம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ 79 ரூபா வந்து 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு பே பண்ணணும். கரெக்டாக திருமுல்லை வாயில் அங்கே இருக்கும், அம்பத்தூர் திருமுல்லை வாயில். ஸோ அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட்டிங். ஸோ அடுத்த ட்ரிப்பு 2வது ட்ரிப்பும் சூப்பர். அதே மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி தான் இது மாதிரி ட்ரிப்ஸ் வந்து வரும். எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான், நம்ம ஏரியாவுக்கே தான் ட்ரிப்பு. திருப்பி திருமுல்லை வாயில் பச்சையம்மன் கோவில், அந்த கோயில் கிட்ட இருந்து அயனாவரம் திருப்பி கிட்ட இருந்து கரெக்டாக திருப்பி நம்ம ஏரியா பிக்கப் லொக்கேஷன் கிட்டக்க வந்தாச்சு. கோயில் தெரியும் நினைக்கிறேன். பச்சையம்மன் கோயில் ஃபேமஸான கோயில் திருமுல்லை வாயிலில்.
அந்த கோயில்கிட்ட தான் நம்மளுக்கு இன்னைக்கு பிக்கப் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அதே தான் கரெக்டாக டைமு 11:31 கஸ்டமரை போய் பிக் பண்ணிடலாம். லொக்கேஷன் இதுதான், கோவில் என்ட்ரன்ஸ். ஸோ கஸ்டமர் இங்கே தான் சொன்னாங்க, வண்டியை ஓரமாக போட்டுடலாம், கஸ்டமர் வரட்டும், ட்ரிப்பை முடிச்சுட்டு பேசுகிறேன். ஸோ டைம் கரெக்டாக 2:53. எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 1332. பேக் டு பேக் 2 ட்ரிப்பு. 3வது ட்ரிப் வந்து அமௌண்ட்டு 306 ரூபா. ஸோ அயனாவரத்துலேருந்து நம்ம அந்தோனியா சர்ச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாரிஸில், அங்கே ட்ராப்பு. ஸோ அதை தவிர்த்து அதுக்கு பின்னாடியே இன்னொரு பாரிஸ்லேருந்து, பாரிஸ் பீச் ஸ்டேஷன்லேருந்து அண்ணா நகர், அது எவ்வளோ அமௌண்ட்னா 387. ஆக மொத்தம் 1332 வந்து இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு லஞ்ச் பிரேக் ஒரு 1/2 hour, கரெக்டாக ஒரு 2:53 முடிச்சுட்டு ஒரு 3:30 நம்ம வந்து திருப்பி நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை ட்ரிப் முடிச்சிருக்கோம்னா 4 ட்ரிப் முடிச்சிருக்கோம். அமௌண்ட் வந்து 1332 மணி. கரெக்டாக 5 மணி வந்து ஆகுது. 5வது ட்ரிப்பு, 5 மணிக்கு 5வது ட்ரிப்பு எடுத்துருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டுனா 340. எங்கேருந்து எங்கன்னா கீழ்பாக்கிலேருந்து டி நகர் ப்ரீமியம் ட்ரிப்பு, அதுக்கான ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிப் எடுத்துகிட்டு பார்க்கலாம். டைம் கரெக்டாக 5:48. எங்கே இருக்கோன்னா சிம்போனா வீடு தான் தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த தெரு தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். எவ்வளோ முடிச்சிருக்குன்னா இது வரைக்கும் 1674. லாஸ்ட் ட்ரிப் முடிச்சது வந்து 364. அந்த ட்ரிப் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ட்ரிப்பும் வந்து எடுத்தாச்சு. எங்கேருந்து எங்கன்னா டி நகர் டு போரூர் பிக்கப் லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக இப்போது 8-7 மணி. எங்கே இருந்தேன்னா எக்மோர்லேருந்து பேசுகிறேன். அண்ணா சாலை முடிச்சு அப்படியே ட்ரிப்பு அப்படியே வந்தேன். அப்படியே வந்து எக்மோர் கிட்ட ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் கிட்ட நின்றுட்டுருக்கேன். ஸோ என்னென்னா எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 2385 ஓட்டியிருக்கோம். 5 ரூபா டார்கெட் சொல்லியிருக்கேன். ஓட்ட தான் போகிறேன். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி ஒரு சின்ன இஷ்யூ நம்ம அக்கௌண்ட்டில் பிரச்சனை டெய்லி எதுனா ஒன்று வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எப்படி ஃப்ரீஸ் ஆச்சுன்னா, கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டதுக்கு கஸ்டமர் லாஸ்ட்டாக ஒருத்தர் பே பண்ணார். அவர் அக்கௌண்ட்டில் ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் வந்ததுனால, ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நம்ம அக்கௌண்ட் வந்து இப்போ ஃப்ரீஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ நான் வேறு அக்கௌண்ட்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வேறு பேங்க்குக்கு போய் அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை பார்க்கணும். ஸோ 8 மணிக்கு 2385 அமௌண்ட் வந்து ராப்பிடோவில் முடிச்சிருக்கோம். ஸோ 5 ரூபா டார்கெட் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி 5 ரூபா டார்கெட்டே நம்ம முடிக்க பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ரீசார்ஜ் பண்ணியாச்சு 590 இன்னைக்குன்னு பார்த்து மொய் வச்சாச்சு. ராப்பிடோக்கு மொய் வச்சாச்சுன்னு இல்லை, நம்ம ஓட்டுறதுக்கு நம்ம கட்டி தான் ஆகணும். லம்பாக கொடுக்கும் போது அது பெரிய அமௌண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அது மட்டும்தான். ஏன் ட்ரிப்பு இவ்வளோ கம்மினா, நான் சில ட்ரிப்ஸ் வந்து எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான டிராஃபிக். 10 கிலோமீட்டருக்கு 60 நிமிஷம் காட்டுது. எப்படி ஓட்டுறது? காசு கொடுக்குறாங்க, 400 ரூபா வருது, 300 ரூபா வருது. 10 கிலோமீட்டருக்கு 60 நிமிஷம் போட்டு எப்படி போகிறது? அவ்வளோ போனால் ஏற்கனவே நம்ம ஒன்றில் கிளச்சி சரியில்லை, கால் சரியான வலிக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியான ட்ரிப்புக்கு. ஸோ ட்ரிப்பு வருது, வராமலாம் இல்லை. ட்ரிப்பு வராமல் நான் நின்றுட்டு இல்லை. ஸோ வருது, சின்ன ட்ரிப் வருது. ஸோ பெரிய ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வருது, பட் ரொம்ப இதுவாக வருது. ஸோ இப்போ ட்ரிப் வரும்போது பார்த்துன்னு தான் இருப்பீங்க நீங்கள். ட்ரிப்பு தெரியுதா தெரில, பிரைட்னஸ் குறைச்சிக்கிறேன். ஸோ பெசன் நகர் 10 கிலோமீட்டருக்கு 36 கிலோமீட்டர் 36 நிமிஷம் காட்டுது. ஸோ ரொம்ப டிராஃபிக். அந்த சைட்லேருந்து தான் வர மவுண்ட் ரோட், போரூர்லாம் சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ரைட் கரெக்டான ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரிப்பு எடுத்தது 339,000 லைட்டில் இருந்து. ஸோ வலசரவாக்கம் தான் எடுத்திருக்கோம். கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டுட்டு ட்ரிப்புக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு கரெக்டாக 10:08 வந்து ஆகுது. எங்கே இருந்தேன்னா எக்மோர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ட்ரிப்பு முடிச்சாச்சு.
அந்த போரூர் வலசரவாக்கத்துலேருந்து எக்மோர் ட்ரிப் முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 387. ஸோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு பேக் டு பேக் அடுத்த ட்ரிப் வந்து நம்ம எடுத்தாச்சு. எங்கேருந்து எங்கன்னா பொஷவாக்கத்துலேருந்து கொரட்டூர் ட்ராப், ஆக்சுவலி வெளிவாக்கம் 255. நைட்டில் ட்ரிப்பு கம்மியாக தான் வரும் அமௌண்ட்டு. சரி, மிஸ் பண்ணாமல் ட்ரிப்பை எடுத்து எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் போயிட்டுருக்கேன். ஸோ எக்மோர் பிரிட்ஜிலேருந்து இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். எக்மோர் பிரிட்ஜிலேருந்து இறங்கி அப்படியே பசுவாக்கம் போயிட்டுருக்கோம். வெல்கம் ஹோட்டல் அங்கே தான் வந்து நம்மளுக்கு ட்ரிப் அசைன் ஆகிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு போயிடலாம். இடிக்கி இனிக்கி ஏன்னா இன்னும் உடம்பு ஜுரமா என்னன்னு தெரியல. வர வர உடம்பு வலி வந்து அதிகமாக இருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வண்டியில் என்ன படம்னா செக்கச்செவந்தது வானம், ஒரு நல்ல படம் அது. இன்னைக்கு அந்த படம் தான் நம்ம வண்டியில் போட்டிருக்கோம். ஸோ 3100 சில்லரை முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் எவ்வளோ முடிக்க முடியுதோ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ மணி கரெக்டாக 10:50 ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 3450 ரூபா இன்க்ளூடிங் 180 ரூபா இன்சென்டிவ். ஸோ இதை சேர்த்து 3450 ரூபா. டீசல் எவ்வளோ போட்டிருக்கோன்னா ஒரு 900 ரூபா வந்து டீசல் போட்டிருக்கோம். டீசல் பார்த்தீங்கன்னா 900 ரூபா வராது. டீசல் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா டீசல் இருக்குது. ஸோ அடுத்த ட்ரிப் வந்து வருது, எடுக்கலாமா வேணாமா, பக்கம் ஷார்ட் ட்ரிப் இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா வேணாம். ஸோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ நின்று இருக்குன்னா 2250 ரூபா வந்து இன்னைக்கு நெட் ஏர்னிங். 2500 ரூபா எடுப்போம். ஸோ 2250 ரூபா. இன்னைக்கு அந்த பழைய ஃபார்ம் வரப்போகுது தெரில, 4000 ரூபா. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன அப்டேட்னா இன்னைக்கு ஜூன் 2. ஸோ நாளைக்கு என்ன அப்டேட்னா என்னோட லோன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கடுத்தது நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன், ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு கிளியர் அண்ட் கட்டாக அந்த 8 லட்சம் என்ன 8 லட்சம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ இந்த மாதம் எண்டில் என்ன பண்ணலாம், எவ்வளோ முடிக்கலாம்னு சொல்லிட்டு மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ முடிக்கலான்னு தான் நம்மளோட பிளான். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான ட்ரிப்பு வந்து 10:50க்கு நம்ம வந்து முடிக்கிறோம். 10:50 வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ அடிங்க சொல்லியாச்சு, எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு சொல்லியாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு இதை ஓட்டுறதுக்குன்னா அக்யூரேட்டாக 8 மணி நேரம், அதாவது 8 to 9 மணி நேரம், 9 மணி நேரமே வச்சுக்கலாம். ஓட்டலாம், இன்னும் வெயிட் பண்ணி ஓட்டலாம். ஸோ ஃபுல் டே ஒரு நாள் 24 hours நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதில் எவ்வளோன்னு பார்க்க தெரியும். ஏன்னா நைட்டில் போய் லாக் ஆகிட்டோன்னா கஷ்டம் ரிட்டர்ன் வருது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஒரு அமௌண்ட் நான் சொல்கிறது. ஸோ 9 மணி நேரம் ஓட்டி 3450 ரூபா வந்து earn பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ட்ரிப்பு முடிச்சாச்சு, டீட்டெயில் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வேலையை போய் பார்க்கணும். லோன்ஸ்லாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் பாதி உடம்பு முடியாமல் போகிறதே அந்த இஎம்ஐ பற்றி யோசிச்சு தான் உடம்பு முடியாமல் போகுது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நான் போய் தூங்க போகிறேன், நீங்களும் போங்க. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். குட் நைட்.